அந்த பாம்பு படம் எடுத்து நின்னதுனாலதான் அந்த இடத்துக்கு படப்புறம் அப்படின்னு பேரு. அன்னைக்கு படப்புறம்னு சொன்ன ஊரை தான் இன்னைக்கு நம்ம மடப்புறம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப மடப்புறத்துக்கும் திருவிளையாடல் புராணத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. ஏன்னா சொக்கர மீனாட்சிய வேட்டைக்கு வரும்போது சொக்கர் சொன்னாரு, இந்த பகுதியில வரும்போது இந்த இடத்துல நீ இருமா அப்படின்னாரு. அப்ப மீனாட்சி அம்மா கேட்டாங்க, நான் ஏன் இதுக்கு மேல வரக்கூடாதா அப்படின்னு கோபமா காளியா மாறினாங்க. இல்ல நீ இந்த இடத்துலதான் காவலா இருக்கணும். அப்ப எனக்கு யாரு துணை அப்படின்னு போது, உனக்கு அடைக்கலம் தருவான் ஐயனார் அப்படின்னாரு. அதனாலதான் அடைக்கலம் காத்த ஐயனார் காவல் தெய்வமாக இன்றைக்கு மீனாட்சியே பச்சை நிறத்தோடு காளி பத்திரகாளியா மடப்புறத்து காளியாக குடிகொண்டிருக்கிறார். அப்ப அம்மா கேட்டாங்கன்னா, காளி சரிங்க என்னை இங்க இருக்க சொல்றீங்க, நான் இருக்க இந்த இடத்துக்கு என்ன பெரும் அப்படின்னு கேட்கும்போது, அப்பதான் சொக்கர் சொன்னாரு, மதுரையில ஓடுற அதே வைகையாறு தான் திருப்புவனத்திலையும் ஓடுது. ஆனா திருப்புவனத்துல இருக்கக்கூடிய அந்த வைகை ஆற்றுல மட்டும்தான் பிதிர்கடன் கொடுத்தா மோட்சம் கிடைக்கும்.